சார் இப்போ அன்னைக்கு நம்ம வந்து ஒன்லி ஜென்ஸ் தான் இருந்தோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ லேடிஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பொசிஷனில் வந்திருக்காங்க. முன்னாடி லேடிஸ் அப்படின்னா இவங்க வந்து பெண்கள் அவங்கள பாதுகாக்கிறது, இல்லாட்டி எஸ்கார்ட் டியூட்டி, லா அண்ட் ஆர்டர். இப்போ என்னென்னா போலீஸ் நிலைய அதிகாரி, ஸ்டேஷன் ஆஃபீஸர், அது வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், அது எப்போவுமே மென்னு தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே கிட்டத்தட்ட 1/3 தமிழ்நாட்டில் 1/3 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இப்போ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இட் செல்ஃப் இஸ் லேடிஸ். அதே மாதிரி மாவட்ட எஸ்பிஸ் ஒரு 8-9 இடத்துல அவங்க லேடிஸாக. கமிஷனர்ஸ் சேலம் இது போன்ற இடங்களில், திருச்சியில் இப்போ ரீசெண்டாக அடிஷ்னல் கமிஷனர்ஸ் அவங்களும் லேடிஸ் வந்திருக்கிறாங்க. அது சரி, நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் லத்திகா சரண் மேடம் ரொம்ப சிறப்பாக ஒரு டிஜிபி ஹெட் போலீஸ் ஃபோர்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ வந்து கான்ஸ்டபிள் லெவல் அவங்களே நிறைய லேடிஸ் வராங்க. பட் ஜனம் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க லேடிஸ் வேலைலாம் இதெல்லாம் முடியாது, போலீஸ் வேலை பார்க்க முடியாது. இப்போ வந்து டிஎஸ்பி லெவலில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 21 பேரில் 17 பேர் லேடிஸ். அது உங்களுடைய ஒப்பீனியன் சார்? ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் விமன்? முந்தி இதில் வந்து எஸ்பெஷலி போலீஸ் அப்படின்னா ஒரே ஒரு என்னுடைய பேட்சில் 74 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண் ஜீஜா பி மாதவன் என்பவர். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்னவென்றால் ஸ்குவாட் ஒன்றில் என்னுடைய ஸ்குவாடில் அவங்களும் இருக்காங்க. இப்போ மென் வந்து அவன் ஓடும்போது 15 பேராக ஓடுவான். சில பேர் மிஸ்ஷியஸாக கொஞ்சம் அப்படியே, நான் கூட அந்த மிஸ்ஷியப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டெப் லாங், என்னுடைய கால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். என்னுடைய ஸ்டெப் வந்து பசங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். மற்ற கூட வர்ற பசங்களே திட்டுவாங்க. ஒரு ஸ்டெப் அப்படி போடும், ஒரு ஸ்டெப் இப்படி போடும், ரன்னிங் ஃபன்னியாக இருக்கும். இத்தனைக்கும் அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட வருவார். அவர் ரிதம் தான் ஃபாலோ பண்ணோம். இந்த அம்மா ரொம்ப, என்னுடைய பேட்ச்மேட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு எங்களுக்கு ஈடு கொடுத்து அவங்க செய்யணும். கன்செஷன்லாம் அப்போ வந்து கிளியர் டிஃபைன் பண்ணி விமனுக்கு வந்து இவ்வளோ ஹேண்டிகேப் இல்லாட்டி அட்வான்டேஜ் இந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப இது பண்ணாங்க. பட் மோசத்துவங்க சொல்லியிருக்காரு அந்த காலத்தில். மோசத்துவங்க எல்லா விஷயத்துலையும் மோசமான ஆளுன்னு சொல்ல முடியாது. சில விஷயத்துங்கள் முக்கியமானது. விமன் ஹோல்ட் அப் ஹாஃப் த ஸ்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. விமன் ஹோல்ட் அப் ஹாஃப் தி ஸ்கை. அது உண்மையாகவே இப்போது வந்துட்டுருக்கு. இப்போ வந்து போலீஸிங்கில் வரும்போது கிரண் பேடி தான் முதல்ல போலீஸில் ஐபிஎஸ்சில் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சௌத்ரின்னு ஒரு லேடி, அவங்க இறந்து விட்டார்கள் இப்பொழுது, கஞ்சன் சௌத்ரி என்று நினைக்கிறேன். டிஜிபி உத்தராகண்டாக இருந்தாங்க. 72 பேட்ச், இவங்க 72 பேட்ச், அவங்க 73 பேட்ச், அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போல்லாம் அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இவர் சொல்கிறார் 21 பேரில் 17 பேர் விமன். போன வருஷம் டிஎஸ்பி தமிழ்நாடு. என்ன காரணம் என்றால் அந்த 17 பேர் கண்ணு கருத்துமாக இருந்து அந்த எக்ஸாம்லேயும் அந்த குவாலிஃபிகேஷன்லேயும் அவங்க பெட்டராக வந்திருக்காங்க. போக போக ஃப்யூச்சரில் இந்த மேஷோ, அது மஸ்குலர் குவாலிட்டி ஆஃப் போலீசிங் ஆர் மஸ்குலர் குவாலிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிக்கொண்டு டெக்னாலஜிக்கலி சாவி, எமோஷ்னல் எம்பத்தி, கம்பேஷன், மற்ற குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப், அது மென்னுக்கும் விமனுக்கும் ஈக்குவல் தான். அதில் ஒன்றும் இது கிடையாது. இப்போ நேவி சீஃப் கூட அமெரிக்காவில் ஒரு லேடி வந்துட்டாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இது எங்களுடைய ஏரியா, அந்த ஏரியா, த டர்ஃப் இஸ் கெட்டிங் நியூட்ரல். இட் இஸ் பெட்டிங் ஜெண்டர் அக்னாஸ்டிக் என்று சொல்வார்கள். ஜெண்டர் அக்னாஸ்டிக் என்றால் ஜெண்டர் என்பது ஒரு பொருளே அல்ல, அது ஒரு தேவையே இல்லை என்று. ஒரே ஒரு உதாரணம் எப்படி வேர்ல்டு போயிட்டு இருக்குங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது நடந்து ஒரு 10-12 ஆண்டுகளாக விட்டன. இருந்தாலும் இது இன்னைக்கு ரெலவென்ட். ராபர்ட் கேட்ஸ் என்பவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அமெரிக்காவில் இருந்திருக்கார். அவர் தான் ஒன்லி டிஃபென்ஸ் செக்ரட்டரி. 3 பிரசிடென்ட்டுக்கு ஒரே டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ரிப்பப்ளிக்கன் மாறி வந்தால் கூட இவரை மாற்ற இயலவில்லை. என்ன காரணம் என்றால் அவருடைய காம்பிடென்சி. அவர் விடுங்க, நான் போகிறேன், யூனிவர்சிட்டி சான்சலர் இருக்கார் அவர் டெக்ஸஸில், நான் போகிறேன், 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, திரும்பி போகிறேன்னு சொல்கிறாரு. முடியாதுன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறாங்க. இந்த ஆள் அடுத்த கவர்மெண்ட் வந்தோன்னு தூக்கி அறிய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து நான் முதல் செய்கிறது நீ இரு, அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க. அப்படிப்பட்ட ராபர்ட் கேட்ஸ் என்ன பண்ணாரு, அமெரிக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை பார்த்துட்டு, நீங்கள்லாம் ஃபைட் பண்ணுறது போன வார்க்கோசரம் தான் ஃபைட் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் வார்க்கு நீங்கள் பிளான் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் கோச்சுக்கிறாங்க. என்னடா இந்த ஆள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, நம்மலாம் டிஃபென்ஸ்லேயே இருக்கிறோம், எனக்கு தெரியாது, இந்த ஆள் சொல்கிறோம். சம்டைம்ஸ் அறிவு வந்து வெளியே இருந்து தான் வரும், உள்ளே இருக்கவங்ககிட்ட அறிவு இருக்காது. வெளியே வந்து பார்த்தா சொல்லுவான், என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஃபைட்டர் பைலட்டும் தெரியுமா? அதாவது அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் பைலட், என்ன பைலட்? நான் வந்து ஃபைட்டர் பைலட்டுங்கிறான், இன்னொருத்தன் காம்பேட் பைலட்டுங்கிறான், பாம்பர் அப்படிங்கிறான், அது இதுங்கிறான். ஓகே, பைலட்லெஸ் வண்டியை ஓட்டிருக்கீங்களான்னு கேட்குறான். பைலட்லெஸ் ஏர்கிராஃப்ட் தெரியுமா? பைலட்லெஸ் ஏர்கிராஃப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைலட் இல்லாத ஏர்கிராஃப்ட், ட்ரோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு ட்ரோன் ஒன்று தலையாட்டுறீங்க, பைலட்லெஸ்னா சும்மா இருக்கீங்க. ஏன் மேன், இந்த குரூப்பில் வந்து பைலட்டில் சொல்ல எல்லாம் அப்படியே இருந்தாங்க, ட்ரோன் சொன்னோடனே தலையெல்லாம் வருது. ரெண்டும் ஒன்று தான். பைலட்லெஸ் வெஹிக்கிள் என்றால் டிரைவர்லெஸ் கார்னு சொல்கிற மாதிரி பைலட்லெஸ் ஏர்கிராஃப்ட் தான் ட்ரோன். அப்போ ட்ரோன் இது வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அவர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. கேட்குறாரு, என்ன யார் நீ? நான் 20 வருஷமாக ஃபைட்டர் பைலட். ஓகே, இனிமேல் வந்து நீ ட்ரோன் ஓட்டுங்கிறாரு. ட்ரோன் ஓட்டுறது எங்கேருந்து ஓட்டுவீங்க? இந்த மாதிரி சேரில் உட்காந்து ஓட்டணும் மேன்.
இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, இவங்களை இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறான். டேய் அவன் சொல்கிறான் போய் உட்கார, அதாவது அங்கே கற்றுக்கங்கிறான். இவன் போய் இது உட்காந்த உடனே இந்த ஜாய்ஸ்டிக்னு இருக்குது. ஜாய்ஸ்டிக்னா இந்த பிளேனில் ஓட்டுவாங்கல்ல டிரைவிங் வீல் மாதிரி, ஜாய்ஸ்டிக் இப்படி இருக்கும். இது வந்து ஜாய்ஸ்டிக் வேறு மாதிரி இருக்குது, பட்டன் கிட்டன் போட்டு பண்ணணும். இப்போ சின்ன வயசில் நீங்கள் தான் போட்டால் டக்கு 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 இந்த வாட்ஸ்அப்பில் அடிச்சிடுறீங்க. நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் என்னுடைய ஏஜ் வெளியே சொல்ல முடியாது, அதாவது கொஞ்சம் எல்டர்லி பீப்புளாக இருக்காங்கல்ல, அவன்லாம் திணறுவான் போட்டு ஒரு பட்டன் ஒரு கை குத்துவான். அதை இவங்கெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க. உங்களோட சின்ன பசங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் பார்த்தா அதை விட ஸ்பீடாக அடிக்கிறான். ஸோ அவன் சொல்லிட்டான், இந்த டெக்னாலஜி நீ பண்ணு, அதான் உன் டார்கெட், அடி அப்படிங்கிறான். டார்கெட் எங்கே இருக்குது? அது தாய்வான் பக்கத்தில் அங்கே 12,000 கிலோமீட்டரில் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வேண்டும் என்றால், டெக்னாலஜி ரெலவென்ட் ஸ்கில்ஸ் he was bringing in. ஸோ டெக்னாலஜி மாறும்பொழுது ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வார்த்தை சொன்னேன், உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி இது பண்ணணும். ஸோ லீடர் என்பவர் அந்த ராபர்ட் கேட் மாதிரி வந்து லீடர், அவன் வந்து நாட் நெசசரிலி அ ஃபைட்டர். இப்போ எதுக்கு இந்த பாயிண்ட் நான் ட்ரோன் சொன்னேன் என்றால், ட்ரோன் ஓட்டுறதுக்கு ஃபைட்டர் பைலட் என்பவர் போகும்பொழுது அவருடைய பாடி சைக்கிளில் அவங்களுடைய இதில் வேற விமன் அவங்க மெனிஸ்ட்ரல் சைக்கிள், அவங்கள பிளட் ஃப்ளோ, அவங்களுடைய ஃபிசியோக்னமியில் பல வித்தியாசமானது இருக்குது. அதனால் அவங்க அன்ஃபிட் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அதையும் இப்போ டிஸ்ப்ரூவ் பண்ணி அதுக்கு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், அதுக்குள்ளே என்னென்ன செய்யணும்னு சொல்லி, அந்த கிராவிட்டி இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெக்ரூட் இருக்கு. அதனால் ஃபைட்டர் பைலட் ஏரியாலேயும் விமன் வந்துட்டாங்க. இந்த உட்காந்து பண்ண ட்ரோன் பைலட்டில் ஃபைட்டர் பைலட் ட்ரோன் ஓட்டிட்டு இருக்கிறான். புரியுதா? 1000 பாம்பிங் நடத்திருக்காரு ட்ரோனில். யார்? ஒபாமா என்ற பிரசிடென்ட் 1000 ட்ரோன் பாம்பிங் நடத்திருக்காரு ஒரு பர்டிகுலர் இயர். அதெல்லாம் பண்ணவன் யாருன்னா பெரும்பாலும் இந்த ஃபைட்டர் பைலட். மேலே இருந்து பறந்து ஓட்டிட்டு இருந்தவன் கீழே உட்காந்து பண்ணுறான். இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து உங்களை ஜெண்டர் அக்னாஸ்டிக் அல்ல நியூட்ரல் பொசிஷனுக்கு வரும்போது, இந்த பைலட் இவங்க உட்காந்து பண்ணா என்ன, நான் உட்காந்து பண்ணா என்ன? புரியுதா? இதான் கேள்வி. நான் சொல்லக்கூடிய பதில் நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்களுடைய அக்விட்டி, மென்டல் அஜிலிட்டி, அலர்ட்னஸ், ரியாக்ஷன், ரிஃப்ளெக்ஸஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சுச்சுவேஷன் என்னை விட பெட்டராக இருந்துச்சுன்னா நான் வந்து பின்னாடி போயிடுவேன், இவங்களுக்கு அசிஸ்டண்டாக போயிடுவேன். புரியுதா? நான் வந்து வெயிட் எனக்கு 75 kg, நான் வந்து வெயிட் வந்து பார்பல் இவ்வளோ அடிப்பேன், நான் இவ்வளோ அது இதுன்னு சொல்லிட்டு நடக்காது. ஸோ ஃபியூச்சர் வில் கோ டு த மேன் ஹூ இஸ் வைசர், ஹூ இஸ் அடாப்டபிள், ஹூ இஸ் மென்டலி அஜைல், அதாவது ஃப்ளெக்சிபிள் இன் திங்கிங். This is the world today. That is why 17 women DSPs are there in the place 21. அப்போ 17 வந்து women hold half the sky ன்னு சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் சொல். இவங்க women hold 80% of the sky. புரியுதா? ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. இப்போ என்னன்னா இது வரைக்கும் இல்லாத ஹிடன் லேபர் இல்லாட்டி ஹிடன் கான்ட்ரிபியூஷன் சொல்லி புது கான்செப்ட், அது ரொம்ப நாளாக இருக்குது ஹிஸ்ட்ரியில். அதாவது விமன் வந்து சைலண்ட்டாக வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கம்ப்யூட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பல விதமான எக்கனாமிக்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கு வந்து இப்போ நடந்துட்டு வருது இப்போ. அதனால விமன் பீயிங் விமன், நீங்கள் குழந்தைங்களை பார்த்து கொடுத்து, எங்கள் அம்மாலாம் வந்து நாங்கள் ரிவார்டு கொடுத்தோன்னா 7 குழந்தைங்க, அலோவன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கணும், ஒரு அலோவன்ஸும் யாரும் கொடுக்கல. இனிமேல் ஃபியூச்சரில் த வேர்ல்ட் பிலாங்ஸ் டு த மேன் ஹூ இஸ் சாவி, அவ்வளோதான். ஜெண்டர் வில் நாட் பி அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதனால் இங்கே இருக்க பெண்கள் எவ்வளோ பேரெல்லாம் அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்டான்ஷியல் நம்பர், ரைட். ஆண்கள் எல்லாம் அப்படி ரைஸ் பண்ணுங்கள். நீங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுதான் மெசேஜ். இல்லாட்டி ஈஸியாக வந்து இந்த டெக்டானிக் ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங், அந்த அடியில் பிளேட் அப்படியே மாறுற மாதிரி அப்படி போயிட்டுருக்கும். அதுவும் நல்லது தான். யார் திறமை இருக்கோ, வெதர் இட்ஸ் எ மேல் ஆர் ஃபீமேல், த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. பிகாஸ் டெக்னாலஜி இஸ் ரெடியூஸ்ட் the other so-called redundant powers which were considered once upon a time powers. Today what is important is what is available here. Your outlook, your thinking, your maturity, agility, nimbleness, that is the main point. All the best. Thank you, sir. Sir, on the women will be off of the sky. More than that, லேடிஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்கு. விமன் ஹூ இஸ் டெக்னிக்கலி சாவி, ஹூ இஸ் ஃப்ளெக்சிபிள், irrespective of man or woman, he is going to rule. அது கேன் பி உமன் ஆல்சோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த இந்தியன் பீனல் கோடு அதில் பார்த்தீங்கன்னா ஹீ அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஹீன்னு தான் வரும். அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன், ஹீ ஆல்சோ மீன்ஸ் ஷீ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. சட்டத்தில் வந்து ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான், ஒரு இஸ் அ பர்சன், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் லேடிஸ் வந்து சார் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸாமினேஷனில் நல்லா தீவிரமாக படித்து விஐடியில் போன போது விஐடியில் ஒரு லெக்சர் கூப்பிட்டேன். விஐடினா அந்த இது இருக்குல்ல, வெள்ளியூர் இன்ஸ்டியூட். அப்போது சொல்லும்போது இந்த நான் என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலி இட் ஷுட் பி த அதர் வே, பிகாஸ் ஷீ இன்க்ளூட்ஸ் ஹீ. எஸ்ஹெச்இன்னு இருக்குது, ஷீ இன்க்ளூட்ஸ் ஹீ, இட் ஷுட் பி அதர் வேன்னு சொன்னேன். உடனே அந்த பெண்களுக்கெல்லாம் பயங்கரமாகிடுச்சு. அப்புறம் பசங்கள்லாம் அதை பார்த்து அவங்களும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.